ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நியூ இயர்லேருந்து நம்ம நியூ சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜான் மந்தில் வந்து சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து நியூ சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் இன்னி வரைக்கும் சேவிங்ஸே பண்ணதில்லை, நான் வந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் எனக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க. சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். மினிமம் அமௌண்ட்லேருந்தே சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து பெரிய தொகைலாம் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட்டே வந்து சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஃபார் பிகினர், எனக்கு இப்போ தான் வந்து நியூ மேரேஜ் ஆச்சு, அது இல்லாமல் நான் இப்போ தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறீங்க, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இப்போ தான் வந்து நான் வீட்டை வந்து ரன் பண்ண போகிறேன், நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என்னை பார்க்க சொல்கிறாங்க, வீட்டை எல்லாமே வரவு செலவு அப்படின்றவங்க நீங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற தொகையை, உங்கள்கிட்ட இருக்கிற தொகையை வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேவிங்ஸ் ஃபார் ஆல், அதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சேவிங்ஸ், வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ்னு சொல்லிட்டு 3 இருக்குது. நீங்கள் டெய்லி சேலரி வாங்குறவங்களாம் இருக்கலாம், வீக்லி மந்த்லி சேலரி எப்படி வாங்கினாலும் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து எல்லாருமே பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த சேலரிக்கு தான் சேவிங்ஸ் பண்ண முடியும், அந்த சேலரிக்கு சேவிங்ஸ் பண்ண முடியாதுன்னு எதுவும் கிடையாது. எல்லா சேலரிக்குமே வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்கமில் வந்து ஒரு 10லேருந்து 20% மினிமம் வந்து ஒரு 10% ஆச்சு சொல்லியிருக்கேன். 10லேருந்து 20% ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எமர்ஜென்சி டைமில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கிட்டேயும் எதற்காகவும் நம்ம போய் நிற்கக்கூடாது. அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு 10லேருந்து 20% ஆச்சு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக பட்ஜெட் போடுங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் சேலரிக்கு வந்து பட்ஜெட் தரேன். ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 டைப்ஸ் ஆஃப் சேலரி வந்து 15,000லேருந்து 20, 30, 40 அந்த மாதிரி சேலரி, ஒரு 50,000 வரைக்குமே வந்து சேலரி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஃபேமிலியை ரன் பண்ணலாம், அதில் வந்து எப்படி சேவிங்ஸும் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவாக போட்டிருப்பேன். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இன்கம்மை வந்து வரதை விட எக்ஸ்பென்சஸ் போகிறது நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ணுறதே கிடையாது. இன்கம் கேட்டால் எனக்கு சேலரி இவ்வளோ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். எக்ஸ்பென்சஸ் கேட்டால் எனக்கு அப்படியே செலவாகிடுது, ஆனால் என்னென்ன செலவுன்னு பார்த்தா நமக்கு அது தெரியாது. கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ட்ராக்கிங் பண்ணுங்கள். அவாய்டு அன்வான்ட் திங்ஸ், வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வீட்டில் வாங்கி குமிக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா மட்டும் வாங்குங்க. இந்த வருஷத்துலேருந்து நிறைய பேர் வந்து ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க, நான் இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து ஃபுட் வந்து நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. சில பேர் ஹெல்த்துக்காக நிறைய வந்து நான் இருக்கிறேன், நான் வந்து டயட் இருக்க போகிறேன், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இந்த ஹேபிட் வந்து இருக்குது ரொம்ப நாளாக, நான் வந்து கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமான வந்து ரெசல்யூஷன் எடுத்துருக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பழக்கம், உங்களுக்கு எந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்வான்ட் திங்ஸை வாங்காதீங்க. ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணிட்ட பிறகு அடுத்த பொருள் வாங்க, தேவையில்லாமல் பொருட்களை போட்டு குமிக்காதீங்க. இப்போ ஜான் மந்தில் வந்து 31 டேஸு, நான் இப்போ போடுறதே வந்து 3rd or 4th தான் போடுவேன் இந்த வீடியோவே. நீங்கள் வந்து ஒரு 28 டேஸ் ஆச்சு நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நெக்ஸ்ட் மந்தில் 2 டேஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் எடுத்துக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட் நான் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது. சேவிங்ஸ் வந்து உங்கள் கோல் வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2025 வந்து சேவிங்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ 2025 ரூபா வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோன்ட்டு ஒன்று இருக்குது. 500 சும்மா மினிமம் ஒரு 500 சேவிங்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. டெய்லி வந்து ஒரு காயின்ஸ், வர சில்லற காயின்ஸை வந்து சேவிங்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 3 மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் எதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ருபீஸ் வந்து சேலஞ்ச். இப்போ 2025 வருஷம் வந்தனால 2025 வந்து நம்ம சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, இது மாதிரி வந்து நிறைய வந்து கூகுளில் இருக்குது. வேறுனா நீங்கள் எந்த பிரிண்ட் வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நானும் கூகுள்லேருந்து தான் எடுத்தேன். இது ஒரு ஐடியாக்காக தான், யார் யாருக்கு எந்த மாதிரி அமௌண்ட் வேணுன்றதை நம்மளே வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரிண்ட் எடுக்க வசதி இல்லைன்னா நீங்கள் உங்கள் டைரி, உங்கள் நோட்டு, வேஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி எதனா எழுதி கூட நீங்கள் எங்கே ரெகுலராக வந்து புழங்குவீங்களோ அந்த இடத்துல வந்து ஒட்டிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் கிச்சனில் வந்து லேடிஸ்னால் கிச்சன் பக்கம் போவாங்க, அந்த பக்கம் ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கோங்க, உங்களோட டோர் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த சைடு வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன அமௌண்ட்டு பிகினிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 20 ரூபா 30 ரூபாலேருந்தே இருக்குது அமௌண்ட்டு. ஒரு ரேண்டமாக தான் இருக்கும், இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸடாக இந்த அமௌண்ட் தான். ரேண்டமாக உங்கள்கிட்ட எப்போ என்ன கையில் அமௌண்ட் இருக்குதோ அது மாதிரி ஆனால் டெய்லி சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 20 ரூபா
அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங். இதை வந்து மந்த் எண்டில் போடுங்கன்னு சொல்லுவோம். 20, 30 வந்து மந்த் எண்டுங்க போடுங்க. பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ₹100 இருக்குது, ₹150 இருக்குது, இங்கே ஒரு 150, 100 இருக்குது, 80 இதெல்லாம் கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்குது. நீங்கள் பிலோ 50 கீழே இருக்குதுன்னா மந்த் எண்டு போடுங்க. கொஞ்சம் அபோவ் 50க்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து பிகினிங்லேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்லேயே நான் போட போகிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு ₹100 இருக்குது. இப்போ ₹100 வந்து எந்த இடத்துல 100 இருக்குதோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு டிக் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க, ஒரு கலர் என்ன வேணுமோ உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் போட்டுக்கோங்க. எதனா ஒரு மார்க்கிங் பண்ணி இப்போ ₹100 இருக்குது, ₹100 நம்ம இந்த நாளை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ₹100 வந்து இதை நான் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சு அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட ஒரு ₹50 இருக்குது. ₹50 வந்து எங்கே காலம் இருக்குதோ அந்த ₹50 வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த ₹50 இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு ₹40 இருக்குதுன்னா அந்த ₹40 வந்து எந்த ஷெடியூலையும் அங்கே டிக் பண்ணிக்கோங்க. தென் உங்கள்கிட்ட ₹20 தான் இருக்குதுன்னா ₹20 டிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ நோட்டு வர காசை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சின்ன தொகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து பெரிய தொகையிலேருந்து போங்க. இந்த அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் நான் கடைசியாக சொல்கிறேன். இது ஒரு மெத்தடு. இது வந்து நீங்கள் ஓவரால் வந்து நீங்கள் டைரி அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். எழுதி வந்து சேலஞ்ச் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதம் வந்து இவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணேன். இப்போ 2025 வருஷத்தினால ₹2025 ஒரு ஃபிகராக நமக்கு வந்து தெரியும் போது வந்து ₹2000 மேலே வந்துச்சுனாவே ஒரு நல்ல ஃபிகர் சேவிங்ஸ்க்கு அப்படின்றதுக்காக இது ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் எதுன்னு பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ₹500 நான் சேவிங்ஸே பண்ணதில்லை, கண்டிப்பாக இந்த வருஷம் நான் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ₹500 வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து. ஏன்னா சேவிங்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோட அருமை தெரியுன்றதுக்காக மினிமம் 500 வந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு கொடுக்குற பேக்கெட் மணியெல்லாம் கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு சேவிங்ஸ் பண்ணி கூட உங்களுக்கு வேணுன்ற தொகையை வந்து நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். எதனா பொருள் வாங்கணுன்னா கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து ₹5 ₹10லேருந்தே இருக்குது. பேக்கெட் மணின்றது வீட்டில் எப்படி இருந்தாலும் எல்லோரும் கொடுப்பாங்க. அதில் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ₹5 காயின்லேருந்து இருக்குது. ₹5லேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தா எவ்வளோ அமௌண்ட் ஃபிகர் கொடுத்துருன்னு பார்த்தா 35 தான் மேக்ஸிமம் அமௌண்ட்டாகவே இருக்குது. 5, 10, 15, 25 எல்லாம் 5லையும் இருக்குது, ரவுண்ட் ஆஃப்லேயும் இருக்குது. உங்கள்கிட்ட அதே மாதிரி வந்து இதை வந்து நீங்கள் சில்லற காயின்ஸ் மூலியமாக கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். டெய்லி வந்து கடைக்கு போயிட்டு வர அமௌண்ட்டை உங்களுக்கு மிச்சமாகிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ₹5 ₹10 கூட உங்களுக்கு மிச்சமாகும். அதை கூட வந்து நீங்கள் வந்து உண்டியல் மெத்தடில் கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு உண்டியல் வச்சுருக்கீங்க, இதில் கூட வந்து ஒரு 5, 10, 15, 20 அந்த மாதிரி சொல்லிட்டு கூட நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து இப்போ ஒரு ₹10 என்கிட்ட இருக்குதுன்னா ₹10 ஒரு கலர் ஸ்கெட்ச் இருந்துட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து மடக்கி உண்டியலில் போட்டுருங்க. தென் பார்த்தீங்கன்னா ₹20 இருந்துச்சுன்னா ₹20 வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த உண்டியலில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அமௌண்ட்டை வந்து டிக் பண்ணிவிட்டு அது கலர் பண்ணி ஏதோ ஒரு மெத்தடில் வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. தென் வந்து ₹30 இருக்குது. ₹30 வந்து ₹30 உடைய காலத்தில் போடுங்க. இது மாதிரி வந்து ஒரு மாதத்தோடைய சேலஞ்ச் இது. மாதத்தில் வந்து பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த 35, 30 அதெல்லாம் போட்டுருங்க. எண்டில் வரும்போது இந்த ₹5 எல்லாம் எண்டில் போடுங்க. இல்லைனா காசே இல்லாதப்போ வந்து இந்த ₹5 போடுங்க. உங்கள்கிட்ட பெரிய தொகை வரும்போதெல்லாம் வந்து பெரிய ஃபிகரெல்லாம் டிக் அடிச்சிருங்க. ஏன்னா சின்ன தொகை ஈஸியாக வந்து நமக்கு வந்து கையில் கிடச்சிரும். அதனால் வந்து பெரிய தொகையை வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய கிட்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு தென் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். 500 வந்து சின்ன பசங்க சேர்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது தான். அது 30 டேஸ் கொள்வது வந்து அவங்களுக்கு முடிஞ்சது 50 டேஸ் அந்த மாதிரி அவங்ககிட்ட எப்போ காசு கிடைக்கும் 2 மந்த்ஸ் அந்த மாதிரி கூட கொடுத்து சேவிங்ஸ் பண்ணலாம். நீ இதை வந்து சேவிங்ஸ் பண்ணனா உனக்கு ₹500 வந்து நான் உனக்கு பர்த்டே அப்போ நான் வாங்கி தரேன். ஒரு 2 மந்த்ஸ் பர்த்டே இருக்குதுன்னா இப்போ இதே சேவிங்ஸ் பண்ணு, உனக்கு வந்து நான் வந்து எதனா உனக்கு கேட்குற பொருள் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கள வந்து கன்வே பண்ணி குழந்தைங்களையும் வந்து கண்டிப்பாக வந்து உண்டியல் மெத்தடை வந்து நான் வந்து சஜஷன் பண்ணுவேன். உண்டியல் மெத்தடை வந்து சேவிங்ஸ் பண்ண சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென் அடுத்தது எந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா 2025 சேலஞ்சு தான். இது வந்து டோட்டல் கோல். உங்களுக்கு வந்து ₹500 வேணுமா, ₹1000 வேணுமா, 2000, 3000 உங்களுக்கு எவ்வளோ தொகை வேணுமோ நீங்களே வந்து அதை வந்து நோட் பண்ண வந்து பிளான் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த தொகை தான் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்களே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான். இதில் வந்து இப்போ 5, 10 அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அது மாதிரி வேணால் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து டெய்லியுமே 10, 10, 10 அது மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ₹50 அந்த மாதிரி எப்படி வேணால் 30 டேஸ் இருக்குது.
இருக்குது. இதில் நீங்கள் வந்து 100 போடுறேன், டெய்லியுமே 100 போடணும், 100 ருபீஸ் எழுதிக்கலாம். இது வந்து நம்மளோட ஃப்ளெக்சிபிள். ஏன்னா வந்து அவங்க கொடுத்த ஃபிகரை தான் நம்ம போடணும் இல்லை. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி தொகை போடணும், உங்களுக்கு எந்த மாதிரி ஃபிகர் போடணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி கூட நீங்கள் வந்து 30 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு டெய்லி எப்படி அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். எனக்கு 100 டெய்லி கிடைக்கும், நான் வந்து 50-50 டெய்லி போடுவேன், 100 போடுவேன், அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஃபிகர் வேணும். இல்லை நான் வந்து நான் 20 ருபீஸ் சேலஞ்ச் மாதிரி வந்து 20 ருபீஸ் வந்து மந்த்லி ஃபுல்லாக சேர்க்குறேன். அப்படி இல்லை என்னால் 10 ருபீஸ் தான் சேர்க்க முடியும், 10 ருபீஸ் வந்து டெய்லியுமே என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியும்னா 10 ருபீஸ் உங்களால் எந்த ஃபிகர் வந்து உங்களால் சேர்க்க முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் 10, 50, 20 என்ன ஃபிகர் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு ஃபிகரில் வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அட்லீஸ்ட் நான் 5 ருபீஸ் ஆச்சு சேவ் பண்ணுவேன் அப்படின்னா 5 வந்து ஃபில் பண்ணி வச்சு டெய்லி 5 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் பண்ண பாருங்கள். எப்போவுமே வந்து காசை வந்து நம்ம வந்து இது பெரிய ஃபிகர், இது சின்ன ஃபிகர், யாரால் எது முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாகவும் அமையும். இந்த மாதிரி வந்து சேவிங்ஸை வந்து நம்மளே வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். ஏன்னா வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு வந்து என்ன பொருள் வேணுமோ அதை நம்ம வாங்க முடியும். இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் சஜஷன் பண்ணுங்கள். இது வந்து கலர் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து இது மாதிரி தான் அவங்க குழந்தைங்களுக்கு 1 ரூபி 2 ரூபி கூட போடுங்க, போட்டு சேவிங்ஸ் பண்ணு, நீ அன்றைக்கி வந்து காசு போட்டேன்னா உண்டியல்ல அதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சொல்லித்தர மாதிரி வரும். இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம 3 வந்து சேலஞ்ச் மாதிரி பார்த்துருந்தோம். 2025 வந்து சேவிங்ஸ் ருபீஸ் பார்த்துருந்தோம், 500 ருபீஸ் சேவிங்ஸ் பார்த்துருந்தோம், டெய்லி காயின்ஸ் நம்மளோட இஷ்டம் வந்து அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் பார்த்தோம். எந்த ஃபிகர் வச்சுருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லைனா எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க. கண்டிப்பாக மினிமம் ஒரு 500, 1000லாம் வந்து மினிமம் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வந்து இந்த வருஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு ஓகே நமக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வர அமௌண்ட்டையாச்சும் சேவிங்ஸு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பொருள் வேணும், இப்போ இந்த வருஷம் வந்து நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன், இந்த வருஷம் வந்து நான் வீட்டுக்கு ஹவுஸ் ஹோல்டு ஏதோ ஐட்டம் வாங்க போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்களே சேமித்து வாங்குங்க. இஎம்ஐ மெத்தட் போகாதீங்க. ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் வந்து நீங்களே வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு நான் இத்தனை மாதத்தில் வந்து இவ்வளோ ஃபிகர் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுவேன், அது மூலிமா நான் வந்து வாங்கிக்குவேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒரு கோல் மாதிரி வச்சு அமௌண்ட்டெல்லாம் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.